ஓம் சாந்தி. முரளி தேதி 17-1-2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது நீங்கள் மிகவும் வெளிச்சத்தில் இருந்தீர்கள். இப்போது கார் இருளாக உள்ளது. மீண்டும் வெளிச்சத்திற்கு செல்லுங்கள். கேள்வி: தந்தை தன் குழந்தைகளுக்கு எந்த ஒரு கதையை சொல்வதற்காக வந்துள்ளார்? பதில்: பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்கிறேன். நீங்கள் முதல் பிறவியில் இருந்தபோது ஒரே ஒரு தெய்வீக தர்மம் மட்டும் இருந்தது. பிறகு நீங்கள்தான் 2 யுகங்களுக்கு பிறகு பெரிய பெரிய கோவில்களை உருவாக்கினீர்கள். பக்தியை தொடங்கினீர்கள். இப்போது இது உங்களுடைய கடைசியிலும் கடைசி பிறவியாகும். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே என நீங்கள் கூப்பிட்டீர்கள். இப்போது நான் வந்துள்ளேன். பாடல்: இன்று இருளில் இருக்கிறான் மனிதன். ஓம் சாந்தி. இப்போது இது கலியுக உலகமாக உள்ளது. அனைவரும் காரிருளில் மூழ்கி உள்ளனர் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். முன்னர் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது வெளிச்சத்தில் இருந்தீர்கள். இப்போது தன்னை இந்து என சொல்லிக் கொள்ளும் இதே பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தனர். பாரதத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லாத சமயத்தில் ஸ்வர்க்கவாசிகள் இருந்தனர். ஒரே ஒரு தர்மம் இருந்தது. ஸ்வர்க்கம், வைகுண்டம், மலர் தோட்டம், ஹெவன், இவை அனைத்தும் பாரதத்தின் பெயர்களாக இருந்தன. பாரதம் தூய்மையாகவும் பழமையானதாகவும் செல்வமிக்கதாகவும் இருந்தது. இப்போது பாரதம் ஏழையாக உள்ளது. ஏனென்றால் இப்போது கலியுகமாக இருக்கிறது. நாம் கார் இருளில் இருக்கின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். ஸ்வர்க்கத்தில் இருந்தபோது வெளிச்சத்தில் இருந்தோம். ஸ்வர்க்கத்தில் ராஜராஜேஸ்வரன், ராஜராஜேஸ்வரியாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் இருந்தனர். அது சுகதாமம் எனப்படுகிறது. தந்தையிடமிருந்துதான் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும். அது ஜீவன் முக்தி எனப்படுகிறது. இப்போது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளனர். குறிப்பாக பாரதமும் பொதுவாக முழு உலகமும் ராவணனின் சிறையில் சோகவனத்தில் உள்ளனர். ராவணன் இலங்கையில் மட்டும் இருந்தான். ராமர் பாரதத்தில் இருந்தார். ராவணன் வந்து சீதையை கடத்தினார் என்பதல்ல. இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். கீதை முக்கியமானதாகும். அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்ந்தது. ஸ்ரீமத், அதாவது பகவானால் பாரதத்தில் சொல்லப்பட்டது. மனிதர்கள் யாருக்கும் சக்தியை கொடுக்க முடியாது. சத்யுகத்தில் ஜீவன் முக்தியான தேவி தேவதைகள் இருந்தனர். அவர்கள் இந்த ஆஸ்தியை கலியுகத்தின் இறுதியில் அடைந்தனர். பாரதவாசிகளுக்கு இது தெரியாது. எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. சாஸ்திரங்களில் இருப்பது பக்தி மார்க்கத்தின் ஞானம். சத்கதியின் மார்க்கத்தின் ஞானம் மனிதர்களிடம் அறவே கிடையாது. அனைவரும் பக்தியை கற்றுக் கொடுப்பவர்கள். சாஸ்திரம் படியுங்கள், தான புண்ணியங்கள் செய்யுங்கள் என சொல்வார்கள். இந்த பக்தி துவாபருகத்தில் இருந்து நடந்து வருகிறது. சத்யுகம் மற்றும் திரேதா யுகங்களில் ஞானத்தின் பலன் இருக்கும். அங்கும் கூட இந்த ஞானம் இருக்கும் என்பதல்ல. பாரதத்திற்கு இந்த ஆஸ்தி இருந்தபோது அது தந்தையிடமிருந்து சங்கம யுகத்தில்தான் கிடைத்திருந்தது. அது மீண்டும் இப்போது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பாரதவாசிகள் நரகவாசிகளாக, எல்லையற்ற துக்கம் மிக்கவர்களாக ஆகிவிடும் போது கூப்பிடுகின்றனர், ஓ பதீத பாவனா, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே. யாருடைய துக்கத்தை? அனைவருடையதும். ஏனென்றால் குறிப்பாக பாரதம், பொதுவாக அனைத்து உலகம் என அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. தந்தை பதீத பாவனர். நான் கல்பந்தோறும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என தந்தை கூறுகின்றார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் நானே. அகலிகைகள், விலை மாதர்கள் மற்றும் குருமார்கள் என அனைவரையும் நான் தான் முன்னேற்ற வேண்டி உள்ளது. ஏனென்றால் இது தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது.
சத்யுகம் தூய்மையான உலகம் என சொல்லப்படுகிறது. பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தனர் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. தூய்மையற்ற கண்டம் என்றால் பொய்யான கண்டம், தூய்மையான கண்டம் என்றால் உண்மையான கண்டம். பாரதம் தூய்மையான கண்டமாக இருந்தது. இந்த பாரதம் அழிவற்ற கண்டமாகும். இது ஒரு பொழுதும் அழியாது. இவர்களின், அதாவது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த கண்டமும் இருந்ததில்லை. அவர்கள் அனைவரும் பின்னால் வருகின்றனர். மனிதர்கள் ஒரு கல்பம் லட்சக்கணக்கான வருடங்கள் கொண்டது என எழுதிவிட்டனர். கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்களாகும் என தந்தை சொல்கின்றார். அவர்கள் பிறகு மனிதர்கள் 84 லட்ச பிறவிகள் எடுக்கின்றனர் என சொல்லிவிடுகின்றனர். மனிதனை நாய், பூனை, கழுதை என எல்லாமாக ஆக்கிவிட்டனர். ஆனால் நாய், பூனையின் பிறவிகள் தனிப்பட்டதாகும். 84 லட்ச விதமான உயிரினங்கள் உள்ளன. மனித இனம் ஒன்றுதான். அவர்களுடையதுதான் 84 பிறவிகள் ஆகும். பாரதவாசிகள் நமது தர்மத்தை நாடகத்தின்படி மறந்துவிட்டனர் என தந்தை சொல்கின்றார். கலியுகத்தின் கடைசியில் முற்றிலும் பதீதமாக, அதாவது தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர். பிறகு தந்தை சங்கம யுகத்தில் வந்து தூய்மையாக்குகின்றார். அது துக்கதாமம் எனப்படுகிறது. மீண்டும் பாரதம் சுகதாமமாக ஆகப் போகிறது. தந்தை சொல்கின்றார், ஓ குழந்தைகளே, பாரதவாசிகளாகி நீங்கள் ஸ்வர்கவாசியாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் 84 பிறவிகள் ஏணியில் இறங்கினீர்கள். சத்தோவிலிருந்து ரஜோ தமோ நிலைகளில் கண்டிப்பாக வர வேண்டும். தேவதைகளாகிய உங்களைப் போல் செல்வந்தர்கள், எப்போதும் மகிழ்ச்சி மிக்கவர்கள், எப்போதும் ஆரோக்கியமானவர்கள், செல்வம் நிறைந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. பாரதம் எவ்வளவு செல்வம் மிக்கதாக இருந்தது! வைர வைடூரியங்கள் கற்கள் போல் நிறைந்திருந்தன. 2 யுகங்களுக்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு பெரிய பெரிய கோவில்கள் கட்டுகின்றனர். அதுவும் எவ்வளவு பெரிய கோவில்களை கட்டினர்! சோமநாத் கோவில் பெரியதிலும் பெரியதாக இருந்தது. வெறும் ஒரு கோவில் மட்டும் இருக்காது அல்லவா? மேலும் ராஜாக்களின் கோவில்கள் கூட இருந்தன. எவ்வளவு கொள்ளையடித்து சென்றனர்! தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தேன். நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக, 16 கலைகளும் நிரம்பியவர்களாக இருந்தீர்கள். மகாராஜா, மகாராணி போல். அவர்களை பகவான், பகவதி என சொல்லலாம். ஆனால் தந்தை புரிய வைத்துள்ளார், பகவான் ஒருவர், அவர்தான் தந்தை ஆவார். வெறுமனே ஈஸ்வரன் என சொன்னால் கூட அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்ற நினைவு வருவதில்லை. தந்தை வந்து கதை சொல்கின்றார். இப்போது உங்களுடையது பல பிறவிகளின் இறுதி பிறவி ஆகும். ஒருவருடைய விஷயம் அல்ல. யுத்த மைதானம் முதலான எதுவும் கூட கிடையாது. தம்முடைய ராஜ்யம் இருந்தது என்பதை பாரதவாசிகள் மறந்துவிட்டனர். சத்யுகத்தின் ஆயுளை மிகவும் நீண்டதாக செய்துவிட்டதன் மூலம் வெகு காலத்திற்கு முன் என்று எடுத்து சொல்லிவிட்டனர். தந்தை வந்து புரிய வைக்கின்றார். மனிதர்களை பகவான் என சொல்ல முடியாது. மனிதர்களால் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என சொல்லப்படுகிறது. சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு சத்தியமான பாபா ஆவார். பூஜை கூட செய்கின்றனர். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் யாருக்கு பூஜை செய்தபடி வந்தீர்களோ அவர்களில் ஒருவருடைய வரலாறு கூட யாருக்கும் தெரியாது. ஆகையால் நீங்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள் அல்லவா என தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை புதிய உலகை படைப்பவர், ஸ்வர்க்கத்தின் இறை தந்தை ஆவார். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுப்பவர். சத்யுகத்தில் நிறைய சுகம் இருந்தது. அதனை எப்படி, யார் ஸ்தாபனை செய்தது? இதனை தந்தைதான் வந்து புரிய வைக்கின்றார்.
நரகவாசிகளை ஸ்வர்கவாசிகளாக ஆக்குவது அல்லது கீழானவர்களை உயர்ந்தவர்களாக, தேவதைகளாக ஆக்குவது என்பது தந்தையின் காரியமே ஆகும். குழந்தைகளாகிய உங்களை நான் தூய்மைப்படுத்துகிறேன் என தந்தை சொல்கின்றார். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். உங்களை தூய்மையற்றவர்களாக ஆக்குபவர் யார்? இந்த ராவணன். துக்கத்தையும் இறைவனே தருகிறார் என மனிதர்கள் சொல்லிவிடுகின்றனர். தந்தை சொல்கின்றார், அரை கல்பம் நீங்கள் தந்தையை நினைக்கவே தேவையில்லாத அளவு அனைவருக்கும் நான் சுகத்தை கொடுக்கின்றேன். பிறகு ராவண ராஜ்யம் ஏற்படும் போது அனைவருக்கும் பூஜை செய்ய தொடங்குகின்றனர். இது உங்களுடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். பாபா, எவ்வளவு பிறவிகளை நான் எடுத்தேன் என கேட்கின்றனர். பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான பாரதவாசிகளே, ஓ ஆத்மாக்களே, இப்போது உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கின்றேன். குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். இப்போது நீங்கள் 21 பிறவிக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்க வந்துள்ளீர்கள். அனைவருமே ஒன்றாக வருவதில்லை. நீங்கள்தான் சத்யுகத்தின் சூரிய வம்சத்து பதவியை மீண்டும் அடைகிறீர்கள். அதாவது உண்மையிலும் உண்மையான பாபாவிடமிருந்து நரனில் இருந்து நாராயணன் ஆவதற்கான சத்திய ஞானத்தை கேட்கிறீர்கள். இது ஞானம், அது பக்தி. சாஸ்திரங்கள் முதலான அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு ஆகும். அவை ஞான மார்க்கத்தினுடையவை அல்ல. இது ஆன்மீக ஞானமாகும். சுப்ரீம் ஆத்மா, அதாவது பரமாத்மா அமர்ந்து ஞானத்தை கொடுக்கின்றார். குழந்தைகள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தந்தை புரிய வைக்கின்றார், ஆத்மாவில்தான் நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அதன்படிதான் மனிதர்களுக்கு நல்ல அல்லது கெட்ட பிறவி கிடைக்கிறது. இவர் தூய்மையாக இருந்தார். இந்த இறுதி பிறவியில் தூய்மையற்றவராக உள்ளார். தத்தத்துவம், அதாவது நீயே அது, அதுவே நீ. தந்தையாகிய நான் இந்த பழைய ராவணனின் உலகில் தூய்மையற்ற உலகில் வரவேண்டி உள்ளது. யார் முதல் பிறவியில் செல்ல வேண்டியவரோ அவருடைய உடலில்தான் வரவேண்டும். சூரிய வம்சத்தவரே 84 பிறவிகள் முழுமையாக எடுக்கின்றனர். இவர்கள் பிரம்மா மற்றும் பிரம்ம வம்சத்தின் பிராமணர்கள். தந்தை தினம்தோறும் தான் புரிய வைக்கிறார். கல் புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவது சித்தி வீடு போல் அல்ல. ஓ ஆத்மாக்களே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஓ ஆத்மாக்களே, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தேகத்தின் சம்பந்தங்களை விடுங்கள். அனைவரும் இறக்கத்தான் வேண்டும். அனைவருடையதுமே வானப்பிரஸ்த நிலையாகும். ஒரு சத்குருவை தவிர அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் யாரும் இருக்க முடியாது. ஓ பாரதவாசி குழந்தைகளே, நீங்கள்தான் முதலில் என்னிடத்திலிருந்து பிரிந்தீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தனர் என பாடப்பட்டிருக்கிறது. முதலில் பாரதவாசிகளாகி நீங்கள் தேவி தேவதா தர்மத்தினராக வந்தீர்கள். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் பிறவிகள் கொஞ்சமாக இருக்கும். முழு சக்கரமும் எப்படி சுற்றுகிறது என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். தாரணை செய்விக்க முடியாதவர்களுக்கும் கூட மிக சகஜமானதே ஆகும். ஆத்மாக்கள் தாரணை செய்கின்றன. புண்ணிய ஆத்மா, பாவாத்மா ஆகின்றனர் அல்லவா? உங்களுடைய இந்த கடைசி பிறவி 84வது பிறவியாகும். நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள். வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர்கள் மந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக குருவை பின்பற்றுகின்றனர். நீங்கள் இனி தேகதாரி குருவை பின்பற்ற தேவையில்லை. உங்கள் அனைவரின் தந்தை, ஆசிரியர், குரு நானே ஆவேன். என்னை ஓ பதீத பாவனா சிவபாபா என சொல்லவும் செய்கிறீர்கள். இப்போது நினைவு வந்துள்ளது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மா சத்தியமானது, சைத்தன்யமானது.
ஏனென்றால் அமரராக உள்ளது. அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் நடிப்பு நிரம்பி உள்ளது. தந்தையும் கூட சத்தியமானவர், சைத்தன்யமானவர். அவர் மனித சிருஷ்டியின் விதை வடிவமானதால் சொல்கின்றார், நான் முழு மரத்தின் முதல் இடை கடையை அறிந்திருக்கிறேன். ஆகையினால் நான் ஞானம் நிறைந்தவர் என சொல்லப்படுகிறேன். உங்களுக்கு முழு ஞானமும் உள்ளது. விதையிலிருந்து மரம் எப்படி வெளிப்படுகிறது? மரம் வளர்வதற்கு சிறிது காலம் தேவைப்படுகிறது அல்லவா? நான் விதை ரூபமாக உள்ளேன் என தந்தை சொல்கின்றார். கடைசியில் முழு மரமும் உளுத்து போகும் நிலை அடைந்து விடுகிறது. இப்போது பாருங்கள், தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இல்லை, மறைந்து விட்டுள்ளது. தேவதா தர்மம் மறைந்து விடும்போது தந்தை வரவேண்டி உள்ளது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்தையும் விநாசம் செய்வித்து விடுகிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். இவை அனைத்தும் கூட நாடகமாக உருவாகியுள்ளது. இதற்கு முடிவு கிடையாது. தந்தை இறுதியில் வருகிறார். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் சொல்ல வேண்டி இருக்கும் போது கண்டிப்பாக சங்கம யுகத்தில் வருவார். உங்களுடைய தந்தை ஒருவரே ஆவார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆவர். மூலவத்தனத்தில் வசிப்பவர். அந்த ஒரு தந்தையை அனைவரும் நினைவு செய்கின்றனர். துக்கத்தில் அனைவரும் நினைப்பார்கள். ராவண ராஜ்யத்தில் துக்கம் உள்ளது அல்லவா? நினைக்கின்றனர் எனும் போது தந்தை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவரே ஆவார். அவருடையதுதான் மகிமையாகும். தந்தை வராவிட்டில் பாரதத்தை ஸ்வர்க்கமாக யார் மாற்றுவார்கள்? இஸ்லாமியர் முதலான அனைவரும் இந்த சமயத்தில் சத்தோ பிரதானமாக உள்ளனர். அனைவரும் கண்டிப்பாக மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும். இப்போது மறுபிறவி நரகத்தில் கிடைக்கிறது. ஸ்வர்க்கத்திற்கு சென்று ஆகிவிட்டார் என்றால் கண்டிப்பாக நரகத்தில் இருந்தார் அல்லவா? இப்போது ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். உங்கள் வாயில் சர்க்கரை. ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார். பிறகு நரகத்தின் அசுரத்தனமான பொருட்களை நீங்கள் அவருக்கு ஏன் ஊட்டுகிறீர்கள்? வங்காளத்தில் மீன்கள் முதலியவற்றை கூட பரிமாறுகின்றனர். இவை அனைத்தும் கட்டுக்கதைகள் என தந்தை சொல்கின்றார். யாரும் திரும்பி போக முடியாது. சத்யுகத்தில் முதல் பிறவி எடுப்பவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் உள்ளன. ராமா ராமா என சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உடல் சிலிர்க்கிறது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இந்த சூரிய வம்சத்தினர் வெளிச்சத்தை கொடுப்பவர் என நீங்கள் அறிவீர்கள். இவை ஏதும் தேவதைகள் அல்ல. உண்மையில் ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள் தான் உள்ளனர். மகிமை அவர்களுடையது ஆகும். பிறகு அவர்கள் சூரிய தேவதாய நமக என சொல்லிவிடுகின்றனர். அவைகள் தேவதைகள் என புரிந்து கொண்டு தீர்த்தத்தை தெளிக்கின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இது மீண்டும் நடக்கும் என தந்தை புரிய வைக்கின்றார். முதல் ஷிவபாபாவின் அவ்விபச்சாரி, அதாவது கலப்படமற்ற பக்தி நடக்கிறது. பிறகு தேவதைகளுக்கு பூஜை நடக்கிறது. பிறகு கீழே இறங்கி இப்போது பாருங்கள், முச்சந்தியில் மண் தீபத்தை ஏற்றி வைத்து எண்ணெய் முதலியவற்றை சுற்றி அதையும் கூட பூஜிக்கின்றனர். தத்துவங்களுக்கும் கூட பூஜை செய்கின்றனர். மனிதர்களின் உருவத்தை செய்து வைத்து அதையும் கூட பூஜிக்கின்றனர். இப்போது இதனால் எந்த பலனும் ஏற்படுவது இல்லை. இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிகிறீர்கள். நீங்கள்தான் அறிவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது,
ஆத்மாவிலிருந்து கெட்ட சம்ஸ்காரங்களை நீக்குவதற்கு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும். இது 84வது பிறவி, இறுதி பிறவியாகும், வானப்பிரஸ்த நிலையாகும். ஆகையால் புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தந்தையையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். விதை மற்றும் மரத்தின் ஞானத்தை சிந்தனை செய்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம்: விடுபட்டவர் மற்றும் எவர் ரெடி ஆகி புத்தி மூலம் அஷரீரி நிலையின் பயிற்சி செய்யக்கூடிய அனைத்து கலைகளிலும் சம்பன்னமானவர் ஆகுக. விளக்கம்: எவ்வாறு சர்க்கஸில் கலையை காண்பிக்கக்கூடிய கலைஞர்களின் ஒவ்வொரு கர்மமும் கலை ஆகிவிடுகின்றது. அந்த கலைஞர் ஷரீரத்தின் எந்த ஒரு அங்கத்தையும் எப்படி விரும்புகின்றாரோ, எங்கு விரும்புகின்றாரோ, எவ்வளவு நேரம் விரும்புகின்றாரோ வளைக்க முடிகின்றதா? இதுவே கலையாகும். குழந்தைகளே, நீங்கள் புத்தியை எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம், எங்கே நிலைக்க செய்ய விரும்புகிறீர்களோ அங்கே நிலைக்க செய்ய வேண்டும். இதுவே அனைத்தையும் விட பெரிய கலையாகும். இந்த ஒரு கலையின் மூலம் 16 கலைகளில் சம்பன்னம் ஆகிவிடுவீர்கள். இதற்காக கட்டளையின் அனுசாரம் ஒரு நொடியில் அஷரீரி ஆகுவதற்கு விடுபட்டவராக மற்றும் எவர் ரெடியாக ஆகுங்கள். யுத்தத்தில் சமயம் செலவழிய கூடாது. ஸ்லோகன்: சரளத்தன்மை மற்றும் பொறுமை குணத்தை தாரணை செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான சிநேகி மற்றும் சகயோகி ஆவார்கள். சரளத்தன்மை மற்றும் பொறுமை குணத்தை தாரணை செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான சிநேகி மற்றும் சகயோகி ஆவார்கள். அவ்யக்த இஷாரே: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தியிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். யார் பரமாத்ம ஞானி குழந்தைகளோ அவர்களுக்கு ஞானத்தின் பலனாக, அதாவது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தி சங்கம யுகத்திலேயே கிடைக்கிறது. ஞானம் என்றால் புரிதல். புத்திசாலியானவர்கள் ஒவ்வொரு கர்மம் செய்யும் பொழுதும் சதா தன்னை பந்தன் முக்த் ஆக்குவதற்கான மற்றும் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து விடுபடுவதற்கான புரிதலை கொண்டிருப்பார்கள். அவர்களுடையது ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் மூழ்கி மற்றும் ஜீவன் முக்தி நிலை இருக்கும். இதையே விடுபட்ட மற்றும் அன்பான நிலை என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி.